எங்க பாக்க யாரு அலாப்பல் கிஃப்ட் இல்ல போ உங்களுக்கான வச்சிருக்கேன் நான் வேண்டி செலக்ட் பண்ணி பார்த்து அப்போ அங்க இருந்து அந்த நாட்டுல இருந்து எடுத்து படியா இருக்கேன்னு அப்படி சரி சொல்லு நமக்கு என்ன கிஃப்ட் தரலாம் என்ன வில்லங்க வச்சு தந்த மாதிரி இல்ல ஓவராக்ல வேற வேற இறங்கி கொண்டு இருக்கிறா ஓ சொன்னது உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர். நான் உங்கள் சஹிலா. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய போறோம்? ஒன்றும் செய்ய போறதில்லை. இன்றைக்கு நாங்கள் போன வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியும், தெரியாதாக்களை சொல்லிக்கிறோம். அதாவது இன்றைக்கு எங்களுக்கு பதிவு திருமண நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிட்டுது. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாண்ட பிறந்த நாள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாண்ட பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை பார்க்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு உமாக்கு ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் தரப்போம். என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட் தரது? சொல்லும், சொன்னதான் தெரியும். நான் எனக்கு சொன்னதான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும். நாங்க சொல்றோம் எல்லாம் தெரியுங்க. ஓ சரி, ஓ சொல்லு, சரி சொல்லு, சொல்லு. அப்படி இல்லை, கேட்டேன். சரி, அப்படி ஒன்றும் இல்லை. சரி, கிஃப்ட் ஒன்று தரப்போகிறோம். அது என்னன்னு சொன்னா சொல்லிட்டேன். என்ன கிஃப்ட்? அப்படி இல்லை, என்னண்டா கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். உங்களுக்கான வச்சிருக்கேன் நான் வேண்டி செலக்ட் பண்ணி பார்த்து அது அங்கே இருந்து அந்த நாட்டிலேருந்து எடுத்து என்ன நம்பையில தானே. சரி, அது தரைக்கு பேரம். இப்போ அதுக்கு மேலே நாங்கள் இப்போ என்ன வெளிக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம். என்ன எந்த கோயில், ஏதாவது சின்ன கோயிலாக பார்த்து போயிட்டு வரோம். என்ன போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அப்படி நாங்கள் வெளிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்தாங்கண்ணே. துரட்டிப்பனை அம்மன் கோயில் வந்தாங்க. இங்கே வேல் நடக்குது போலண்ணே. சரி, அப்படி கும்பிட்டுட்டு போவோம். வளமை இது வழக்கம் தானே, வளமை வந்து கும்பிட்றது. நான் எனக்கு இது ஈடுபாடு குறைவு தான் கொஞ்சம். சரி, வேண்ட விருப்பத்துக்கு வந்துட்டேன். முதல் வரைக்குமே நடந்தது போல என்ன கவனம் கல்லு சொல்லுங்க, கும்பிடலாமா? சரி, வெளியெல்லாம் கும்பிட போகிறோம் நாங்கள். ஏன்னா கோயிலுக்கு வேலை நடக்குது, அதால் கொஞ்சம் நாய் பயமாக இருக்குது. நாய்களை பார்த்தா சிலது அமைதியாக வருது, எட்டி கவிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்படி நாங்கள் அடுத்தது எங்கே போவோம்? நம்மள இன்னொரு இடத்துக்கு போகிறோம் கூட்டிக்கொண்டு. எங்கே வீட்டை தான் அப்படின்னு இல்லை, அது போய்க்க வயலுக்குள்ள நல்லா இருக்கும். உண்மையிலேயே அந்த சணல் பூ எல்லாம் பூத்து மஞ்சளாக இருக்குது, அப்படியே நல்லா இருக்கும். அதுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். சரி, துரட்டிப்பனை அம்மன் கோயிலுக்கு தானே. சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த வயல் நிலங்கள்லாம் இதுக்கு நெல் விதைக்கிறது, தோட்டங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னுக்கு அப்படிங்கிற பாருங்க எப்படி இருக்கு. போவோமா? வடிவாக இருக்கா? அதுக்கு ஊர் அப்படி தான், அது சிறப்பு அப்படி தான், வடிவாக இருக்கு. சரி, பங்காளி பார்த்து கொண்டு இருக்கலாம் பாருங்க, எப்படி வடிவாக இருக்கேன்னு. என்ன காற்றுக்கு ஆடி கொண்டு இருக்கு அப்படி. இந்த புடுங்கிறேன் இப்படி பார்த்துட்டு போகிறேன். தோட்டக்கார் பார்த்தா அப்புறம் எங்களை பேசுகிறேன். உண்மையிலே வடிவாக இருக்கேண்ணே. இந்த காற்றுக்கு ஆடுறதை பார்க்க அப்படி பார்த்து கொண்டே இருக்கலாம். வரதுக்கு அந்த கிளியோட சத்தம் இன்னும் கொஞ்சம் இது காய விட்டு இந்த இது தானே, இந்த பூவெல்லாம் காய் வந்து அந்த ஒரு மணியில் சத்தமாக இருக்கும். இந்த அதில் காய்ச்சி கிடக்கு, அந்த அது தெரியுதா? பச்சை காயாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் காய்ச்சி அந்த காஞ்சு அந்த கிளிக்கு சத்தமாக இருக்கும். நல்லா இருக்கும் உண்மையிலேயே. வரது ஒரு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளு வளமே நாங்கள் படிக்கிற ஆளுங்கள் இப்போ இல்லை. இப்போ நான் நல்லபடியாக படிக்கிற ஆளுங்கள் என்ன செய்யணும், அப்படி காணிகளுக்கு எள்ளு இருந்தால் கொஞ்சம் காஞ்சோன்னா ஒன்று பிடின்னு போகிறது. பிடிங்க உடைச்சு புத்தகத்தில் போட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு போகிறாங்க. அது அந்த காலத்தில் அதான் ஞாபகம் பெறுது. ஆனால் இப்போ அப்படி செய்ய மாட்டேன். பட் இதுக்கு நிற்க இன்னொரு விஷயம்னா அந்த குளவிகள் என்ன, அந்த தேனீக்கிற குளவிகள் எல்லாமே நிறைய சுற்றுது. அதனால் அப்படி படிக்கிறோம் என்ன நாங்கள். சரி, இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. திருப்ப அதே இடம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான். இப்போ இவாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். என்ன கொடுப்போம் சர்ப்ரைஸ்? சொல்லுங்க, உங்களோட வீடியோ கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்றீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சதானே சொல்றதுக்கு. என்ன தெரிஞ்சதானே சொல்றது, எனக்கு தெரிஞ்சதானே சொல்லுவாங்க. அப்போ என்ன கொடுக்கலாம்? சரி, மருமனுக்கு என்ன கொடுப்போம்? நீரே சொல்லுங்க, உனக்கு என்ன கிஃப்ட் தரலாம்? ஒன்றும் தேவையில்லையா? ஒன்றும் தேவையில்லையா? வேணா
முதலாவது இப்போ தொடர்ந்து எத்தனை வருஷங்கள் பயணிப்போம், அதனால தொடர்ந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட் தெரியலாது, முதலாவது மட்டும் தரலாம். சும்மா பகடிக்கு முதலாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம், என்ன ஒரு சிறப்பான விஷயம், ஒரு வருஷத்துல ஒரு வருஷங்கள் கஷ்டம் நான் இதை சொல்றேன். இப்ப முதலாவது ஸ்பெஷலான தானே, அப்ப ஸ்பெஷலா கொடுக்கணும், அதுக்கு பிறகு நார்மலா கொடுக்கலாம் என்ன அப்படி சரி. சொல்லு நமக்கு என்ன கிஃப்ட் தரலாம், என்ன பிரயோசனமா இருக்கும் இவாக்கும் யோசிச்சேன். ஏன்னா கொஞ்ச நாள் எனக்கு ப்ரெஷர் வர போகுது, சர்ப்ரைஸ். என்ன சொல்றேன், இப்போ ஒரு பிறந்த நாளுக்கு நான் ஒரு விஷயம் செய்யக்க தெரியக்கூடாது, 2 பேரும் தெரியக்கூடாது, அம்மா பிறந்தநாளுக்கு அம்மா தெரியக்கூடாது, எங்க அனிவர்சரிக்கு அம்மா தெரியாம செய்யணும். ஒரே வீட்டை இருக்க என்ன எல்லாம் செய்யறது, எவ்வளவு யோசனைகள், அது தெரியாங்க கொண்டு ஒழிச்சு வைக்கணும், வீட்டில் கேக் வெட்டணும், அதை ஒழிச்சு வைக்கணும், கேக் ஓட பண்ண தெரியாங்க ஓட பண்ணணும், எவ்வளவு வேலைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அதை தானே எல்லா ஆண்களும் இப்படி செய்யறாங்க. சரி இப்ப உமாக்கு கொண்டு சிறப்போம் சரியா, கண்ணப்பத்தும் கண்ணப்பத்தி கொண்டு ரொம்ப சரியா. இப்ப வேற சர்ப்ரைஸ் கிஃப்ட் இங்க வரும், நான் தான் நான் என்ன சொல்றேன் கிஃப்ட் உண்டு, அப்ப அதால சரியா கிஃப்ட் வார் நடந்துட்டு வான் திரும்பி பார்க்க கூடாது, கரெக்டா கண்ணப்பத்தோணும் பார்க்க கூடாது சரியா. சரி அம்மா யோசிக்க தனக்கு அந்த டப்பி இவாக்கு என்ன டப்பி வச்சிருக்க ஏமாத்தில கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட் சத்தம் கேக்குதா, கேட்க நினைக்கிறேன், என்ன பின்னு தான் கிடக்கு. நீங்க வரங்க கிஃப்ட் எடுக்கட்டா எடுக்கட்டா கொடுப்போமா, நீர் நீர் பார்க்க கூடாதா, நான் இங்க இங்க எத்தனை இது தெரியலையே, என்ன தெரியும் கொடுக்கறது, நாங்க எங்களுக்கு இங்கே காட்டுறோம் தெரியும். சரியா இப்ப திறந்து வரோம். சரி கேக் கட் பண்ணி தண்டோம் சரியா. இது ஸ்டார்டர். இப்போ நாங்கள் இன்னுமே இப்போ எங்கள் இதுக்கு கட் பண்ணிட்டு கரண்டி கொண்டு ஏன்னு சொன்னால் அந்த கேக் பார்க்க கொஞ்சம் இதாக இருக்குது, ஓடிட்டு பண்ணுறதுக்காண்டி அப்படியே கொண்டு வந்துட்டோம். என்னது கத்தி என்றது இதாண்டு நான் நாம இது நமக்கு கரண்டியால் இது சரி கையில் இது நான் உங்களுக்கு சரி நல்லாக்கா இருக்கு வேணா சரி கிஃப்ட் முடிஞ்சது எல்லாம் போயிட்டு வாங்க பிரிய முடியுங்க பாருண்ணா இப்போ உண்மையான கிஃப்ட் அது பார்க்கக்கூடாது திரும்பி இதுக்கும் கண்ணை பத்தணுமா? இதுக்கும் கண்ணை பத்தது இல்லை, இது வீடியோ முடிச்சிடுவாங்க என்னோட ரெடியா. சரி இப்போ நீ திரும்பி நில்லுவாங்க கண்ணை பத்தக்கூடாது. இதுக்காக அந்த கிஃப்ட் இருக்கு கரெக்டா. போட்டோ விடுங்க அப்படியே எங்க பாக்க கிஃப்ட் இல்ல போம் சரி இந்த இதுக்கு என்ன கண்ணீர் பேர் அந்த எல்லாம் நாக்கடை பேக்கா கிடக்கணும் யோசிக்காங்க. அடிக்கடி வீட்டுக்கு போய்க்கா என்னோட பேக் தான் அவங்க ஏதாவது சாமான் வைக்காண்டு கேட்கறது. திறக்கூடாது இப்போ திறக்கூடாது இருக்காது ஒன்று இப்படி தானே. ஓகே இந்த அவசரப்படக்கூடாது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சரி வீடியோ கேமராமேன் இப்படி ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ். அதுக்கு இந்த இதயத்தை வச்சு நான் இதயம் இல்லைன்னு சொல்லி சிவப்பு கலர்ல இந்த இதயம் இருக்காண்டு என்ன சார் ப்ரொமோஷன் எல்லாம் இல்ல அவாக அந்த டப்பி வட்ட டப்பி அதே டப்பி திருப்ப கொண்டா வீடியோ ஒரே மேக் கிடக்க மாட்டதுக்காண்டி சாதாரண டப்பி சரி எடுத்துனா கிடந்ததுதான் என்ன பாருங்க இருக்கு டப்பி தானே அவ்வளவு. சரி வேற மக வாங்க வாங்க 2 பேரும் கிஃப்ட் தார். காத்தடிக்குதா அங்க தாத்தா சும்மா ஓடினதுனா வாங்க சும்மா ஓடினது வேணாம் நடந்து நடக்கிறது நல்ல உடம்புக்கு கட் பண்ணி சரியா எங்க
கிஃப்ட் இப்போ இந்த விற்கான ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. சரி இந்த கிஃப்ட் எந்த கைக்கு இருக்கு? எந்த கை இருக்குன்னு சொல்லணும். இந்த கை அந்த கை உங்களுக்கு இந்த கை வாங்க இந்த கை யார் எந்த கை காட்டுனீங்க? இந்த கை என்ன பேர் இருக்காது. சரி வந்தாச்சா கிஃப்ட்? சரி காட்டு. அந்த கைக்கு இருக்கு. கவரிங் தண்ணி விடக்கூடாது கவனம். அதில் ஒரு கை செயின் உண்டு. சரி முதலாவது இது நினைவாக இருக்கட்டும் உண்டு. இதில் போட்டு சின்ன கிடக்கு. இன்னும் அளவு சரி இது. அப்படியே இருக்கா? பிடிச்சிருக்குது. இந்த இந்த கொலிக்கு கொஞ்சம் கிட்டக்கு கொழுவுனா சரி. கொஞ்சம் பெருசா இருக்கா? கொஞ்சம் பெருசா இருக்கு. கொலிக்கு போட்டு விட்டானே. அது கொஞ்சம் அடுத்த கொலிக்கு ஒளிவா சரி என்ன? சரி சரி ஓகே. இதான் கிஃப்ட். யோசிப்பா ஒரு கிஃப்ட் தரத்துக்கு எவ்வளவு பார்த்துறேன். அப்படி இல்லை உடனே வந்தா அது இந்த இது இருக்காது. சர்ப்ரைஸ் பண்ணி தருவோம். சரி நான் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் ஒரு கிஃப்ட் தந்தாச்சு. இப்போ நீங்க எனக்கு தர போறீங்க 2 பேரும் சேர்ந்து? ஒன்றும் இல்லையா? அப்படி இல்லை நான் கிஃப்ட் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சும்மா பாடிக்காண்டு தான் கேட்டேன் நான். சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமண நாளும் எங்களோட பிறந்த நாளும் எங்கள்ட இல்லை அம்மாவோட பிறந்த நாளும் எப்படி சர்ப்ரைஸாக நடந்ததுன்னு சொல்லி. இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் எல்லாம் வெட்டி சிம்பிளாக தான் பெருசாக எல்லாம் கொண்டாடினேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்று நடக்க போகிறோம் நாங்கள் நடக்க போகிறோம் நடந்து போகிறோம் உங்களுக்கு. சும்மா பிறந்த நாளுக்கு 60வது பிறந்த நாள் என்ன 60வது பிறந்த நாள். சரி சும்மா கேக் வெட்டி கொண்டாடுவோம்ட்டு பட் எஞ்சால் எங்களுக்கு முதலாவது என்ன 2மே ஸ்பெஷலான வழியால் ஸ்பெஷலாக செய்கிறோம். என்ன ஸ்பெஷலான சிம்பிளாக தான் ஸ்பெஷலாக செய்கிறோம். பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கேன் 2 பேருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவில் ராயசரி இதுக்கு தானே அங்கான் சாப்பாடு ஓட பண்ணானே என்னென்னு சொன்னால் நான் 2 மணி இடத்துல சாப்பிட்ருக்கேன் நல்லா இருந்தது. இப்போ சரியாண்டா அங்கேயே ஓட பண்ணியாச்சு. வீட்டையே கொண்டு வந்து டெலிவரி பண்ணினேன். என்ன பார்க்குறீங்க? என்ன சாப்பாடோ ஒன்றுமே சொல்லையில் சர்ப்ரைஸ் இல்லை. என்ன உலகில ஒருத்தருக்கும் தெரியாது சொன்னேன் உங்களுக்கு. ஒவ்வொரு ஆக்களை வேற வேற இங்கே கொண்டு இருக்கிறான். சொன்னது ஓகே. என்ன மாதிரி இருக்கு இன்றைக்கு ஃபங்க்ஷன்? நிறைய சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் ஆச்சுருக்கிறேன் எனக்கு தெரியாது. எல்லாரும் மாதிரி ஒன்று நினைச்சிருங்களா? ஒன்றும் தெரியாது. 6 பேரும் ஒன்றும் தெரியாது. சரி இப்போ முதலாவது அம்மாண்ட பிறந்த நாளை கேக் வெட்டிட்டு அடுத்த நாங்கள் எங்களுக்கு வெட்டுவோம். என்ன இதுதான் கேக் என்ன வடிவா இருக்குண்ணே பெற்று சார் நாங்கள் நினச்சதோட பெருசாக இருக்கேண்ணே. ஃபுல்லாக கேக் தான். அப்போ தான் நெக்கிறேன்னு உடச்சி வெட்டி பார்த்தா தெரியும். இல்லை நான் நினச்சி உண்மையாக இது சின்ன கூட நினச்சேன். ரூலர் இல்லாமல் ஜாலந்து பார்த்து
அரசு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ வரைக்கு வந்து கோல் அடிச்சு கேட்டாங்க என்ன கிஃப்ட் வேணுமெண்டு. நான் சொன்ன கொண்டு இல்லையா பெரிய பெரிய சாப்பாடை சொல்றாங்க. நாங்கள் இதுக்குள்ள ஒரு ரகசியமான கிஃப்ட் ஒன்று வச்சுக்கிறோம். இல்ல போடுங்க வச்சிருங்க உங்களுக்கு இருக்கு கடைசியா இருக்கு இருக்கு இல்ல ஏதோ சம்பவம் ஏதோ இருக்கு போல. ஒன்றும் இல்ல நீங்க வாங்க இல்ல வீட்டுக்கு வாங்க வரும் பொடியங்கள் வரட்டும். பொடியங்கள் எல்லாம் செட்டா வந்தா தான் பிரச்சனை இல்ல. நீங்க ரிலேஷன் வரைக்கும் வந்து பொடியல் செட் வர கேஷ் வித்தியாசமா இருக்கு. வெட்டி இன்றைக்கு குரூப்ல போட்டோ விட்டுவார் என்னதுக்கு யாரை கேட்டாண்டு. இல்ல 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 அது ஒரு தலைமையர் வெட்டின ஒரு வெக்கேக்கு இல்லாம ஷார்ட் ஆகிட்டான். ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா? இருக்கு உண்மையா அப்படிதான் இருக்கு. சாப்பிட்டு ஃபுல்லா வலிச்சு வச்சு போட்டு வரும் கோப்பி கொண்டு வந்து கதத்துல வச்சுட்டு போறான். யாரு அவன் சிவா. ஏன் அப்படி செய்றீங்க? அவனை பார்க்க அப்படி கிடக்கு. சந்தையில புடலங்காய் வந்து கொண்டு போனீங்களா கொஞ்சம்? புடலங்காய் கிட கெமிச்சான். புடலங்காய் கறி கிடக்கு வேணும். அந்த கேக் ஒரு கரெக்டான ஒரு மேட்ச் கேட்டான்டா. சரி என்ன சொல்ற உண்மை சொல்ல நீ ஏன் பிந்து வந்தவன்டா மலமே அப்படிதான் வார அப்பா எல்லாம் முடிஞ்சு களைச்சு காலெல்லாம் உள்ள இது எனக்கு அவ்வளோத்துக்கு கஷ்டம். நிச்சயம் எதிர்பார்த்தீங்களா அப்படி நான் செய்வோம். என்ன நினைச்சு வச்சிருந்தேன் நீங்க சொல்லுங்க. ஒன்றுமே நான் புது சாரிய வேண்டானே உடுத்த சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி விருப்பம் இல்லை. நான் மற்றபடி 2 தானே அப்போ விருப்பம் இல்லை. என்ன செய்யறது ஆசைப்படுறீங்களேன்னு கொடுத்தா நான் கூட இது இருந்தானே களி எழுத்து நான் தான் நான் இப்படி என்ன எதிர்பார்க்க இல்லை. நான் என்னடா இவாக தெரியும் யாராவது சொன்னான்னு ஒன்றுமே தெரியாது. பின்னி நான் கேட்குறேன் வடை சொல்ல ஒன்று விட்டு அப்படியே அப்போ நான் என்ன வடை ஒன்று என்னோட சாப்பாடு ஒன்று விட தெரியாது. ஒன்றும் தெரியாது. நான் என்ன வாரதுகளுக்கு வடையை மிக்சர் அதுகளுக்கு கொடுப்போம்னு தான் நான் கேட்டேன். மற்றது சொந்தக்காரருக்கு கொஞ்சம் எல்லாரும் சொல்லலாம் கொஞ்சம் பேர் தான் சொல்லிச்சது நாங்கள். மற்ற அது வந்து இவாக தெரியாது. நான் தான் சொன்னேன் போன எடுத்து எல்லாருக்கும் தாத்தாக்கு எல்லாருக்குமே என்ன தெரியாது. தாத்தா நம்ம வந்து சும்மா வந்தவராக ஒன்று எல்லாருக்கும் முதல் அவசியம் எல்லாரும் சொல்லி போட்டு சொன்னாங்க. அம்மாவுக்கு தெரியாது சொல்லி கிளி விட்டுறாங்க சர்ப்ரைஸாக 5 மணிக்கு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் முதல்ல சொல்லல என்ன சொன்னாங்க. இந்த வகையில் பரவாயில்ல. சரியா சரி. இப்போ என்னடா எல்லாம் முடிஞ்சுதானே. இப்போ என்னடா 2 கிஃப்ட் இருக்கு. இது என்ன இது ஒரு கிஃப்ட் இது ஒரு கிஃப்ட் அது ஒரு கிஃப்ட் 3 கிஃப்ட் இருக்குது. சரிங்களா 2ல் 3. இது வந்து நண்பர்கள் வந்தது தானே அதையும் அன்பாக்ஸ் பண்ணுவோம். என்ன ஒன்றும் என்ன கவனமாக பார்த்து அன்பாக்ஸ் பண்ணு பப்ளிக் வச்சு அன்பாக்ஸ் பண்ணேன். இதுக்கு நானே பார்த்துட்டு கூட தாரேன் தாரா கொண்டு வந்து எனக்கு அதுக்கு பார்க்கல என்ன வில்லங்கத்தை வச்சு தந்த மாதிரி இல்லை. அன்பாக்ஸ் பண்ணி பாப்பா நான் பண்ணி கொடுத்தேன். நான் தான் அன்பாக்ஸ் பண்ணணும். எல்லாம் தான் சேர்ந்து கொண்டு இது அன்பாக்ஸ் பண்ண நம்பி உங்களுக்கு தான் தந்தவங்க நான் அன்பாக்ஸ் பண்றேன். இது வில்லங்கமா தான் தந்துருக்காங்க எனக்கு. இது அதை பார்த்துட்டு என்னண்டு தலையில கிடக்கு தலையில தந்துருக்கு. நான் தான் தலையில பிச்சு போடுவேன். இந்த வடிவான கிளாஸ் செட் கீழே பிஞ்சிட்டு வடிவான கிளாஸ் செட்டு அந்த இது இந்த தெரியுதா. நான் நினைச்சேன் வளமையா இது அலசனா நம்பி நாங்கள் எடுக்கிறோம். இதே உங்களை வேண்டாம் எங்களை கல்யாண வீட்டுக்கு என்ன வந்தவங்க எம்பளை பூக்கள் விளையாடிச்சாங்க தந்தவங்க. நான் கேமரா குட்டி கேமரா ஃபோனு அதான் சரி. பட் இது அன்பாக்ஸ் பண்ணி பாருங்க. இது வாங்க வந்தவங்க சிவர் நாகர் தனுசான் மகள் ராஜாக்கள். இதே கொஞ்சம் நான் நவதான தான் பார்த்துட்டு தான் தருவேன் நான் உங்களுக்கு. அது எனக்கு வச்சிருக்காங்க. அவங்க என்ன வேறு இருக்கும் என்ன வேறு இருக்கும் கடையிலுக்கு சாப்பாடு கிடைக்குங்க போனா 2 ஜூஸ் எடுத்து நான் இந்த பேக்கில் வச்சுருவேன் தெரியுமே இங்கே போகிற இடங்களில் தேவைப்படும் சொல்லி. அப்போ அதுக்கு ஏதாவது ஜூஸ் பேக்கெட் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த இன்னொன்று கதை எடுக்கவா அவங்க தெரியல.
அடுத்த பிரியோசனம் ஒன்று வந்திருக்காங்க கேத்து இவருக்கு பட்டி உள்ளே பார்ப்போம் இருக்கா அவங்க நம்பலாது நெடுகில மாத்துறாங்களா எங்களை தானே மாத்துறாங்க உங்களுக்கு நல்லா கொண்டிருக்காங்க இது எங்களுக்கு கண்ட இப்படி கொண்டிருக்க மாட்டாங்க இந்த பெட்டிக்குள்ள கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் இருக்கு விலை உலைகள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு அப்படியெல்லாம் தந்திருக்காங்க நல்லதா சரி எல்லாம் நன்றி மற்றது இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு சரி அடுத்த கிஃப்டை காட்டும் பாருங்க உங்களுக்கு தான் உங்களோட கிஃப்ட் தான் சாரி வந்திருக்கு யார் இருந்தது யார் இருந்தது தெரியும் சோந்த சாரி கேட்குறீங்க நானே அது உங்களுக்கு மருமகள் வந்திருக்கா சட்டைங்கிறாங்க ரவா சூண்டோம் இது நாங்கள் இவங்க நண்பர் வந்து தான் காட்ட வலிக்கிறேன் அது நாங்கள் வந்து காட்டுறோம் நான் வாவண்டு செலெக்ஷன் தான் இவா சோந்த சாரி ஒரே கேட்குற வழியால் சோந்த சாரி சரி இதை முடிப்போமே நான் வீடியோ நானும் கழிச்சு போட்டேன்